என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தார் என் வாழ்க்கை துளைந்து போகுமே. நீர் வந்து பேசாதிருந்தார் என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. சொல்லுவோமா? என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தார் என் வாழ்க்கை துளைந்து போகுமே. நீர் வந்து பேசாதிருந்தார் என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. தந்தை தான் குழந்தை கூட பேசாதிருப்பாரோ, தாயும் தன் குழந்தை கூட கொஞ்சாதிருப்பாளோ. தந்தை தன் குழந்தை கூட பேசாதிருப்பாரோ, தாயும் தன் குழந்தை கூட கொஞ்சாதிருப்பாளோ. நான் உந்தன் பிள்ளை அல்லவோ, என்னோடு பேச மாட்டீரோ. நான் உந்தன் பிள்ளை அல்லவோ, என்னோடு பேச மாட்டீரோ. நான் உந்தன் பிள்ளை அல்லவோ. சொல்லுவோமா? என்னோடு பேச மாட்டீரோ. பிள்ளையாய் வருகிறோம். தகப்பனே, எங்களோடு பேசும். ஜீவ வசனத்தை பேசும், சத்திய வசனத்தை பேசும், எங்களை உயிர்ப்பிக்கிற வசனத்தை பேசும். விசேஷவனமாய் இந்த காலை வேளையிலே எங்களை விடுவிக்கிற வசனத்தை பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விடுவிக்கிற வசனத்தை பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். Lord, we pray that you will speak the word of deliverance into our life. விடுதலைக்காக ஏங்கி வந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கடந்து வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுவிக்கிறவரே, நீர் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். விடுதலைக்காக ஏங்கி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விசேஷவனமாய் கர்த்தர் விடுவிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஒரு அற்புதம் செய்வீராக, ஒரு அதிசயம் செய்வீராக. விடுதலையின் வார்த்தை கடந்து வருவதாக. இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிவதாக. இருதயங்கள் வார்த்தையினால குத்தப்படுவதாக, மாற்றப்படுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சத்திய வசனம் உம்மாலே மாத்திரமே உண்டாகும். ஆண்டவரே, மனிதனை மறைத்து நான் சிறுகவும் நீர் பெருகவும், உம்முடைய வார்த்தை மாத்திரமே உயரவும், உம்முடைய வார்த்தை மாத்திரமே செயல்படுவோம். நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு குருத்தோல் ஞாயிறை கொண்டாடும்படியாய், நினைவு கூறும்படியாய் வந்திருக்கிறோம். குருத்தோல் ஞாயிறு என்று சொல்லும் பொழுது அநேகருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு ஆராதனையாய் இருக்கக்கூடும். ஏனென்றால் குருத்தோல் பவனி செய்வது ரொம்ப பிரியமான ஒரு காரியம். A lot of people probably love Palm Sundays because of the Palm Sunday procession. It is something that you look forward to. ஒருவேளை இந்த கதையை சொல்லியிருப்பேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன, ஒரு பையன் என்ன செய்தானா, இன்னொரு ஆண்டவர் அறியாத நபர்கிட்ட போய் சொன்னானா, ஐயா எங்க சர்ச்சில் பாம் சண்டே வரீங்களா அப்படின்னு கேட்டானா.
அப்படிங்களா பிரதர்? சரி, இவர் ஆண்டவர் அறியாத ஒரு நபர் சொன்னாரு, சரி உங்க சர்ச்சில் பாம் சண்டேன்றீங்க வந்துறீங்கன்னு. அவரு கூட்டிட்டு வந்து ஆராதனைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கேட்டாரு, எப்படி இருந்துச்சு எங்க பாம் சண்டே ஆராதனை? ரொம்ப நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னார். என்ன நான் எதிர்பார்த்த மாதிரி? நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? நீங்க சொன்னீங்க பாம்பு சண்டை இருக்குன்னு, பாம்பு சண்டையே இல்லையே சர்ச்சில் அப்படின்னா. அவர் பாம்பு சண்டை போடணும்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறாரு. அப்படி எதிர்பார்ப்போடு வந்து இருக்கிறால் நீங்கள் ரொம்ப வெக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ இது நடக்கலையேன்னு போயிருவீங்க. ஆனால் பாம் சண்டேன்னு சொல்லும் பொழுது அதை குருத்தோல் ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். இயேசு எருசலேமுக்குள்ளே சென்ற அந்த பவனியை நினைத்து நாம் கொண்டாடுகிறோம். Palm Sunday is a day that we remember the procession of Jesus into Jerusalem, and we remember that by having the palm crosses, but remembering again the meaning of Palm Sunday. குருத்தோல் ஞாயிறுடைய முக்கிய கவனத்தை மறந்திடாம நாம் பார்ப்பது. அப்ப இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஓசன்னா. Alright, the theme for the message for this morning is ஹோசன்னா. ஹோசன்னா என்று சொல்லும் பொழுது சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள், தேவனை துதித்து பாடுகிறேன், தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று நினைக்கக்கூடும். When you say the word Hosanna, some Christians think it is a word of praise to God. That means it means praise the Lord. சில பேருக்கு சொல்லி சொல்லி பழகிருச்சு, அர்த்தம் தெரியாம போயிருச்சு. சிலர் காதலன் காதலிக்கு பாடுகிற பாடலா கூட மாறிடுச்சு. சில பேர் சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது காதலன் காதலிக்கு பாடுகிற பாடல்ல ஓசானா கூட வருது. நம்ம யோசிக்கிறாங்க, எங்கடா இவனுங்களாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவனுக்கு கூட பைபிள் படிச்சு பாட்டுல எழுதிடுறாங்க பாருங்க. அப்ப அர்த்தம் தெரியாம பாடுகிறது அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஓசானா என்ற வார்த்தையை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We want to look at the word Hosanna and look at the meaning of the word Hosanna. All right? Can I have the sound? ஒரு சவுண்ட் கேட்க போறீங்க, அந்த சவுண்ட் என்னன்னு நீங்க சொல்லணும் என்கிட்ட. Again? Sorry, yeah. இது அடிக்கடி கேட்கிற ஒரு சவுண்டு தான், புது சவுண்டே இல்லை, பழைய சவுண்டு, வழக்கமான ஒரு சவுண்டு. பட் ஐ ஹோப் தட் கேன் பிரதர் டோன்ட் வரி இஃப் இட் டசன்ட் ஹேவ். சஸ்பென்ஸோட இருக்கிறாங்க எல்லாரும், பார்க்குறாங்க, ஐயோ என்னதான் சவுண்டு. I think suspense gone already la. Don't worry. Fire engine. Don't worry, Mark. Don't worry. No worries. All right. Fire engine. Fire engine oda sound யாராவது செய்வீங்களா? செய்ய தெரியுமா? ஒய் 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 ஒய்னு கத்திக்கிட்டே போவோம் பாஸ்டர் அப்படிங்க. All right. The fire engine oda siren. Okay. அப்ப தமிழ்ல என்ன சொன்னீங்க? தீ அணைப்பு வண்டி. Okay. அது எத்தனை பேருக்கு தெரியல? பொம்பா வண்டின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். All right. The fire engine. When the fire engine moves or goes forward or it's coming, there is a siren going on. அந்த தீ அணைப்பு வண்டி பிரயாணம் செய்யும் பொழுது அங்க ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே வரும். அந்த சத்தம் போட்டுக்கிட்டே வரும் பொழுது காடியெல்லாம் என்ன செய்வாங்க? நகர்ந்துருவாங்க. ஐயோ முக்கியமான ஒரு தேவை, முக்கியமான ஒரு ஆபத்து இருக்கிறது, அந்த ஆபத்திலிருந்து அநேகரை காப்பாற்றும்படியாக, உயிர்களை காப்பாற்ற இல்ல வீடுகளை காப்பாற்றும்படியாக இந்த தீ அணைப்பு வண்டி செல்லுகிறது. அந்த சைரன், அதிலிருந்து வருகிற அந்த சத்தம் அதை குறிக்கிறது. So the siren that comes out of the fire engine is a message that goes out to remind people that this fire engine is on a very important journey, a very important journey to save lives, to save homes probably. So as you look at the siren, I want to reflect and bring this back to the message or the word Hosanna. இந்த சைரன் சத்தத்தை போல இந்த வார்த்தையானது, ஹோசன்னா என்ற வார்த்தையானது நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இது மத்தேயு 26ஆம் அதிகாரம், நீங்கள் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9வது வசனம், verse 9. Matthew chapter 21 verse 9. The crowds going ahead of him and those who followed were shouting, Hosanna to the Son of David. Blessed is he who comes in the name of the Lord. Hosanna in the highest. வாசிங்கள் 9வது வசனம். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர்
ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்ற இந்த வார்த்தை தொனிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, முன் செல்கிறவரும் பின் செல்கிறவரும். Those who were going before, those who were going after Jesus, there was this siren. அவர்களிடத்திலிருந்து வருகிற ஒரு சைரன் என்ன? ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா என்று சொல்லி அவர்களை பின்பற்றுகிறார்கள். இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். இயேசுவுக்கு முன்பாக செல்லுகிறார்கள். The word that was being proclaimed was Hosanna, Hosanna. And as they were proclaiming this word, they were going forward and they were going and following Jesus. So we look at the word and we find this. It is a prayer for deliverance. விடுதலைக்கான ஒரு ஜெபம். Hosanna is a prayer for deliverance. ஏனென்றால் ஓசன்னா என்ற வார்த்தைக்கு எபிரேயர் மொழியிலே 2 வார்த்தைகளை சேர்த்து சொல்லப்படுகிற வார்த்தை தான் ஓசன்னா என்ற அர்த்தம். Alright, the word Hosanna is a combination of 2 Hebrew words that combine together. But what is more important is the meaning of the word. இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவரே கெஞ்சுகிறேன், என்னை ரட்சியும். I beg you to save me. It is not I ask you to save me. It's different. என்னை காப்பாற்றும் என்று கேட்கிறேன் அல்ல, காப்பாற்றும் என்று கெஞ்சுகிறேன். அப்ப யோசித்து பாருங்க, அந்நாட்களிலே சொன்னவர்கள், இந்த வார்த்தையை சொன்னவர்கள் அர்த்தத்தோடு சொன்னார்கள். The people who proclaimed this in the beginning during the time of Jesus said it with a meaning. They knew the meaning and they proclaimed, Hosanna, deliver us, deliver us, deliver us, we beg you, please deliver us. கெஞ்சுகிறார்கள், எங்களை காப்பாற்றும், எங்களை ரட்சிக்கும்படியாக. அப்ப விடுதலை, எதிலிருந்து விடுதலை? விடுதலைக்காக கேட்கிறவர்கள். யாராவது உங்களிட நீங்க நடந்து போகும் பொழுது தோலோங் தோலோங் என்று சொன்ன என்ன செய்வீங்க? பாஸ்டர் குரல்ல மாத்தி பேசுறாரு பாக்குறீங்க. தோலோங் தோலோங் என்ன சொன்ன என்ன செய்வீங்க? திரும்பி ஓடிடுவோம். ஐயோ நமக்கு பிரச்சனை இல்லை. யாராவது காப்பாற்றும்படியாக கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு இன்னும் ஆபத்து இருக்குன்ற அர்த்தம், அவர்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கின்ற அர்த்தம். When somebody calls out the word help, tolong in Bahasa, that means that person is in trouble, they need help. அப்ப உதவி தேவை. இப்ப இந்த ஜனங்கள் எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும் என்று சொல்லும் பொழுது எதிலிருந்து ரட்சியும்? கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லும் பொழுது தீமை என்று எங்களை ரட்சியும் என்று சொல்கிறோம். Deliver us from evil. தீமை நின்று எங்களை ரட்சியும். அப்ப இவர்கள் அந்நாட்களிலே கடந்து வந்த பிரச்சனை என்ன, துன்பங்கள் என்ன? முதல் ஒரு விதமான ஒரு துன்பம் ரோமர் ராஜ்யத்தின் மூலமாய் வந்த துன்பங்கள். The first type of oppression or evil they were suffering was from the Roman rule. ரோம அரசாங்கம் பாலஸ்தீனிய தேசத்தை ஆட்கொண்டு இருந்த நாட்களிலே தான் இயேசு அங்கே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். ரோமர்கள் அவர்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப கொடூரமாய் அநேகரை கொன்றுதான் அந்த ஆட்சிக்குள்ளாய் வருகிறார்கள். They take rule over Palestine over the time or the Israel during the time of Jesus, as it were. When they took over, they took it over by force. They committed mass murders and then their rule was a cruel rule. அவர்களுடைய ஆட்சி ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்சி. அவர்களுடைய ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் கொல்லப்படுவார்கள், அவர்கள் அப்படியாக தாக்கப்படுவார்கள். Those who oppose their rule are brutally murdered, are terribly treated, and that was one form of oppression. And then the next form of oppression is taxation. அவர்களுக்கு அதிகமான இன்னொரு விதமான ஒரு தாக்கம் என்னவென்றால் வரி, அதிகமான வரி, விதவிதமான வரி இவர்கள் கட்ட வேண்டும். சாதாரண ஜனங்கள் ரொம்ப தாக்கத்தோடு, ரொம்ப ஒரு மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They were people who were living in very severe oppression from the Roman rule.
This was something that came from the outside into their lives, outside into their community. இது வெளியிலிருந்து வந்த ஒரு தாக்கமாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது விதமான தாக்கம் உள்ளிலிருந்து வந்த ஒரு தாக்கம். The second form of pressure or oppression that they were facing was from inside. யாரு? பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஜெப ஆலய தலைவர்கள் மூலமாக இவர்களுக்கு அதிகமான பிரச்சனை வந்தது. They were oppressed by the Pharisees and Sadducees, the religious leaders of their time. என்ன செய்தார்கள்? இவர்கள் தேவனை குறித்து போதிக்காமல் தேவ வார்த்தைகளை அவர்களுக்கு ஏற்ற விதமாய் கட்டளைகள் மேல் கட்டளைகள் அவர்கள் உருவாக்கி ஜனங்களுக்கு மேல் பாரத்தை சுமத்த ஆரம்பித்தார்கள். They were people who were supposed to bring people to God, but they made rules, laws and legislations to keep people away from God in that way. They became burden. Rules became so much of burden. ஒரு உதாரணம், ஓய்வு நாளுக்கென்று எத்தனை கட்டளைகள் இருக்கு என்று ஏறக்குறை சொல்ல முடியுமா? ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். Do you know how many rules they set out for keeping the Sabbath alone? 1500 rules and regulation for Sabbath. எத்தனைங்க? சாத்துரிவு லீமாராத்தோஸ். யோசித்து பாருங்க, அந்நாட்களிலே வாழ்ந்தவர்களா இருப்பீர்கள் என்றால் 10 கட்டளையை மனப்பாடம் பண்றது பெரிய பாடா இருக்கு சில பேருக்கு. To memorize and remember the 10 commandments itself, sometimes we get lost. Imagine just for Sabbath, there were 1500 rules they had to follow. One example is how much weight you can carry on Sabbath. ஒரு உதாரணம், எவ்வளவு பாரம் நீங்கள் ஓய்வு நாளிலே சுமக்க முடியும். அப்ப யோசித்து பாருங்க, வெளியில நீங்க சர்ச்சுக்குள்ள வரும் பொழுது லேரிடர்ஸ்லாம் ஒரு என்ன சொல்லுவாங்க, மெஷரிங் weighing scale, alright, weighing scaleோட வெயிட் பண்ணுவாங்க. உங்க ஹேண்ட்பேக் இங்க வைங்க, 500 கிராமுக்கு மேல இருக்க, நீங்க சரியா ஓய்வு நாளை நீங்க அனுசரிக்கலன்னு சொல்லுவாங்க. So imagine the lay readers waiting at the entrance with the weighing scale, and you bring your handbags, you put it up and they say, oh, it is above 500 grams, you know, you're not observing the Sabbath. Imagine rules and regulations like that when you come to God. And that was the oppression that they were facing at that time. சாதாரண மக்கள் இவர்கள் சொல்லுகிற கட்டளைகளுக்கு, இவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு இணைந்து செயல்படலனா இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்கள் என்று சொல்லுவார்கள். If the people, the common people of that time, do not follow the rules and regulations set out by the religious leaders, and then they were construed as people who are law breakers. So one side Roman rule, one side religious rule. They were an oppressed people seeking deliverance. விடுதலைக்காக ஏங்கிக் கொண்ட இருந்த ஒரு சாதாரண மக்கள், சாதாரணமான ஒரு ஜனங்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இந்த தாக்கத்தின் மத்தியில, in the midst of all this oppression, this problem, this trouble, they are looking for one thing, deliverance. விடுதலை. விடுதலை வந்தா நல்லா இருக்குமே, எங்களை விடுவிக்க ஒருவர் வந்தா நல்லா இருக்குமே. இயேசு வாழ்ந்த நாட்களிலே அநேக தீவிரவாத கூட்டங்கள் யூதர்களை விடுவிக்கும்படியாக முயற்சி எடுத்தார்கள். During the time of Jesus, there were many rebel leaders who led rebel groups to fight against the Roman rule. They won for some time and then they lost terribly and the oppression became worse. அந்த தாக்கம், அவர்கள் போர் செய்து பார்த்தார்கள். அப்ப யோசித்து பாருங்க, தீவிரவாதத்தின் ஒரு கூட்டத்தின் தலைவர் வரும் பொழுது எவ்வளோ சந்தோஷப்படுகிறார்கள். Imagine how happy they were when they find a rebel leader, somebody who is going to deliver us. நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார், அந்த விடுதலை கொடுக்க போகிறார் என்று சொல்லி அந்த தாக்கத்தை யோசித்து பார்க்கிறார்கள். They are looking for deliverance. அப்ப ஹோசானா என்று சொல்லும் பொழுது எங்களை இந்த தாக்கத்திலிருந்து விடுதலையாக்கும். Deliver us from all this oppression. Deliver us from all this trouble. There's so many troubles and problems in our lives.
தனிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது பாவமே நமக்கு ஒரு தாக்கமாய் மாறுகிறது. Sin itself becomes something that oppresses us. Sin does not allow us to experience the fullness of life that Jesus wants us to experience. பாவம் இயேசு சொன்ன அந்த நித்திய வாழ்வு, பரிபூர்ண வாழ்வை அனுபவிக்க முடியாதபடி தடை செய்கிறது. எப்படிப்பட்ட பாவம் என்றால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் habitual sins, பழக்கமான பாவங்கள். அதை செய்து அதற்கு அடிமைகளாய் நாம் மாறுகிறோம். We become slaves to our own sinful habits. We want to come out, we cannot. வெளியாகணும்னு விருப்பம் இருக்கும் சில நேரங்களிலே, ஆனா அநேகமான நேரத்தில் அதற்கு நாம் அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We remain as slaves to our sins, hidden sins many times. மறைவான பாவங்கள், யாருக்கும் தெரியாத பாவங்கள். தெரியாம இருந்தா நல்லா இருக்கும், ஆனா பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He who covers his sin will not prosper. ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ இரக்கம் பெறுவான். He who covers his sins will not prosper, but he who confesses and lets go of that sin, he will experience blessing and grace from the Lord. And we want to continue to remain in hidden sin and oppression. மறைவான பாவத்தில் வாழ்ந்து 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 எனக்கு விடுதலை கிடைக்காதா, எனக்கு விடுதலை கிடைக்காதா? Will I not experience deliverance? We are calling out inside of us, Hosanna, என்னை காப்பாற்றுங்க அப்பா, என்னை விடுதலையாக்குங்க, இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்க, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குங்க. Deliver me from the oppression of sinful habits in my life, for it is leading me to destruction. பாவத்தின் சம்பளம் ஒண்ணுதான், மரணம். The wages of sin is only one thing. It gives you temporal pleasure, but ultimately where it leads us is to death. நம்மை அழித்து போடும். அழித்து போடுகிற பாவத்தை விரும்புகிறவனுக்கு விடுதலை, விடுதலைக்கான ஜெபம். We pray a prayer for deliverance. Deliver me, Lord. Deliver me. நம்முடைய பாவ பழக்க வழக்கங்கள் என்னதென்று நமக்கு தெரியும். We know our own habitual sins, our weaknesses, but the Lord is willing to deliver us when we call out to him. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். If the Son sets you free, you will be free indeed. அந்த விடுதலை உண்டு. அந்த விடுதலை அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். We need to ask him for the deliverance. But then another form of deliverance that we are looking for is something that we are going to struggle or currently struggling with. நாம் இந்நாட்களிலே ஒரு விதமான ஒரு விடுதலைக்காக நாம் ஏங்கி கொண்டு காத்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், சில காரியங்கள் மாத்திரம். Just looking at the situation that we find in our world. GST என்னன்னு தெரியாம உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து ரொம்ப கவலைப்படுறேன். 1ஆம் தேதி ஏப்ரலுக்கு பிறகு ஜிஎஸ்டினா நம்ம வாழ்க்கையிலே சேர்ந்த ஒரு காரியமா இருக்க போகிறது. After 1st April, it is going to be part and parcel of our lives. The cost of living will increase. இன்றைக்கு வாழ வேண்டிய அந்த காரியம், நம்மளுக்கு தேவையான வருமானம் அவசியம், கஷ்டம், போராட்டமா இருக்க போகிறது. Cost of living will increase. இந்த பாடுகளின் நாட்களை நாம் கடந்து செல்ல போகிறோம். பண பிரச்சனை அதிகமாகும், மன அழுத்தலின் பிரச்சனை அதிகமாகும். Financial issues and problems will increase. Depression is something that we will have to face as we see. பண பிரச்சனை, என்ன செய்ய போறோம், கடன் கட்டணும், இது செய்யணும், காடி காசு கட்டணும், வீட்டு காசு கட்டணும், 6% வேற அடிக்கிறானுங்களே, என்ன செய்யறது? யாரு நம்மை விடுவிப்பா? Who will deliver us? Who will deliver us? We are going to face a lot of troubles and problems in our life. Poverty is a reality. நாட்களிலே வறுமை ஒரு உண்மை, நம்முடைய தேசத்தில் உண்மையான ஒரு காரியம். நான் ஒரு காலத்தில்
கோலலும்பூர் பகுதியில ஊழியம் செய்து கொண்டிருந்து பாகான்சராய் குட்டி பட்டணத்திற்கு போகும் பொழுது எல்லாரும் கேட்பாங்க, எங்கேருந்து வரீங்க? கோலலும்பூர்ல இருந்து வரேன் சொன்னா அப்படின்னுவாங்க. ஏன்னா எல்லாருடைய அபிப்பிராயம் கோலலும்பூர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு கேட்கிறாங்க, நினைச்சுக்கிறாங்க. Okay, when I used to go back to my hometown Bagansrai from KL, when people asked me where you come from, I said KL, and everybody was like surprised. Wow, you're from KL, that means you must be leading a very good life. But those of us who live around this region, we know that's not really true. Urban poverty is also a reality. இந்த பட்டணத்தில் இருக்கிற வறுமையும் உண்மையான ஒரு காரியம். கஷ்டங்கள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, வறுமையும் இருக்கிறது. இங்கேயும் கடன் இருக்குல்ல, இங்கேயும் பண பிரச்சனை இருக்கு. இங்கதான் ஆளுவங்க கூட, ஏன்னா அவனுக்கு இங்கதான் பிசினஸே கூட. We find more alongs in the city because they have more businesses here. Because there's so much of poverty, so much of struggles. And then on the religious side we have the issue of hudud. Pastor, that is only for Kelantan, some might say. நம்ம சொல்லுவோம், ஒருவேளை இது கிளாந்தான் பகுதிக்கு தான் ஹுடுட், நமக்கெல்லாம் சம்பந்தமே இல்லை, சம்பந்தமில்லாத ஒரு காரியம். ஆனால் வருஷமாய் நீங்கள் பார்த்து கொண்டு வரும் பொழுது இதோடைய தாக்கம் அதிகமாய் சென்று கொண்டே இருக்கிறது. As you look at the issue of hudud, you might say it does not relate to me. But year by year, from the introduction of Sharia law up to now, it is an increasing pressure on the nation, increasing pressure on the people. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விழிப்பு உணர்வு வர வேண்டும். We must realize the world and the country and the laws that we live in. இதெல்லாம் எனக்கு அவசியமில்லாத காரியம் என்று சில பேர் பத்திரிகையே வாசிக்கிறது இல்லை. நான் பைபிள் மட்டும் தான் வாசிப்பேன் பாஸ்டர், நல்ல விசுவாசி. Right? We say, I don't read newspaper, I only read the Bible. But it is good to know and to pray. Good to know and to seek wisdom from the Lord. இதை கற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The issue of Islamization is real. It's something that we face every day. உங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அந்த ஸ்கூல்ல நடக்கிற காரியங்கள்லாம் பெற்றோர்களை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து கவனிக்கும் பொழுது அங்க இருக்கிற எந்த விதமான தாக்கத்தை நீங்கள் கவனிக்க கூடும். When our children go to school, if parents you're concerned, you find out more, you will realize the amount of influence that is happening in our schools. We need to strengthen our children. நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும், விசுவாசத்தில் பலப்படுத்த வேண்டும். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி இருக்கிறது. தனிப்பட்ட விதமாய் பெற்றோர்கள் அவர்களுக்கு விசுவாச காரியத்தை நாம் சிறப்படுத்தும்படியே கற்றுக் கொடுக்க வேண்டும். We need to teach our children. Our Sunday school is there, but parents also need to take responsibility and teach our children about our faith. இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற நாட்கள் வரும், துன்ப நாட்கள் வரும். There will come a time where people will start denying Jesus quietly, openly, because time of persecution and oppression will come. It is here. Who will deliver us? யார் நம்மை விடுவிப்பான்? யார் இந்த காரியங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குவான்? நம்முடைய தேசத்தினுடைய அரசியல் சூழ்நிலையை பார்க்கிறோம். We see the politics in Malaysia. இந்த பக்கம் ஒன்று இருக்கு, அந்த பக்கம் ஒன்று இருக்கு. தேர்தல், இடைக்கால தேர்தல் வந்தபோது, when the latest election there was passed, it was happening, நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஒரு மாற்றம். A lot of people were looking for a change. அதற்காக அதிகமா ஜெபித்தவர்களும் உண்டு. Many people also prayed. And then when the election results came out, many were frustrated. ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஜெபிச்சோமே மாற்றம் வரணும்னு, ஏன் மாற்றம் வரல? இவர்கள் தான் நம்மை விடுவிப்பார்கள்னு நம்ம நினைச்சிட்டோம். We thought political leaders and political parties will deliver us. We have lost focus in that sense. We have lost focus of the real deliverer. நம்மை விடுவிக்கிறது அரசியல்வாதிகள் அல்ல, அரசியல் தலைவர்கள் அல்ல. நாம் ஜெபிப்பது தேவனிடத்தில். We pray to God. இவ்வளவு விதமான பிரச்சனைகள் மத்தியிலே நாம் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We live in this nation in the midst of all these troubles. வேற தேசங்களோட ஒப்பிட்டு பார்த்தா குறைவா தான் இருக்கும், ஆனா பிரச்சனை தானே. If you compare to other nations, it is probably much more milder compared to all the persecution nation. But yet trouble is trouble, problem is problem, escalating all the time.
கூடிக்கொண்டே போகிறது. இதிலிருந்து நம்மை யாரு விடுதலை செய்வார்? ஓசனா, எங்களை விடுதலை செய்யுங்கப்பா. இந்த பிரச்சனைகள், இந்த கஷ்டங்களிலிருந்து எங்களை விடுதலை செய்யுங்க. நமக்கு நன்குரம் இயேசு. Jesus is the anchor that we need to hold on to during these difficult times and moments and seasons that is coming into our lives. நம்முடைய தேசத்திற்குள்ளாய், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக, நம்முடைய காலங்களுக்குள்ளாய் கடந்து வருகிற பிரச்சனையின் காலங்களிலே இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க. Hold on to Jesus. Pray for deliverance. Pray for deliverance. Pray that God will deliver us. தேவன் நம்மை விடுவிக்கும்படியாக. அப்ப முதலாவது விடுதலைக்கான ஜெபம். The first was prayer for deliverance. The second is Hosanna is also a word of praise to the deliverer. நம்மை விடுவிக்கிறவரிடத்தில் நாம் ஏறெடுக்கிற ஒரு விசுவாச துதி, ஒரு விசுவாச ஸ்தோத்திரம், ஒரு விசுவாச பாடலை போல இந்த வார்த்தை இருக்கிறது. It is a double-edged sword in a sense. It is a prayer. It is also a praise, a word of trust. I trust him. I trust in his deliverance. அவர் என்னை விடுவிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை தாவீதின் குமாரனே. But if you note carefully, they say Hosanna to the son of David. அப்ப தாவீதின் குமாரனே என்று சொல்லும் பொழுது அதற்கு அர்த்தம், அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மேசியா. They are looking forward to the anointed one or Messiah. மேசியா, மேசியா என்று சொல்லி இயேசுவின் அந்த பவனியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். மேசியா நம்மை விடுவிக்க போகிறார். Messiah is going to deliver us. So they are giving praise to him. They are joining him in the procession. They are joining him. But you must understand, the concept of Messiah for the Jews is very different for the concept of Messiah for Christians today. மேசியா என்ற வார்த்தை அந்நாட்களில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு, மன்னிக்கணும், யூதர்களுக்கும் இந்நாட்களில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற அபிப்பிராயத்தில் வித்தியாசம் இருக்கிறது. நான் சொன்ன வண்ணமாக அந்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசிக்கும் பொழுது, இயேசு வரும் பொழுது ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி எங்கே போகிறார்? எந்த இடத்துக்கு போகிறாரு? எருசலேம். எருசலேம்ல ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகிறார், தேவ ஆலயத்திற்கு போகிறார். So Jesus goes into the city of Jerusalem, but he particularly goes into the temple and he does something very radical. He cleanses the temple. அங்க இருக்கிற பணம் காசுக்காரர்களுடைய மேஜையெல்லாம் திருப்பி போட்டு அங்கு செய்யப்படுகிற வியாபாரம் என்ற பெயரில் மோசடியை அவர் அங்கே சுத்தம் பண்ணும் பொழுது இவரோடு சென்றவர்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு. இவர்தான் என் உண்மையான மேசையா, நம்மை தீவிரமாய் விடுவிக்க வந்திருக்கிறார் நினைத்து வருகிறார்கள். They had an increased higher level of expectation that this is the Messiah who is going to deliver us. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்த மேசியா எப்படி தெரியுங்களா? ஒரு தீவிரவாத தலைவன் போல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. They thought he will be a rebel leader, somebody who will defeat the Romans. ரோமர்களோடு போர் செய்து அவர்களை வீழ்த்துவார், அவர்களுக்கு எதிர்த்து ஜெயம் கொள்ளுவார், பரிசேயர்களை அடிச்சு உடைச்சு துரத்தி விடுவாரு என்று நினைச்சாங்க. They expected probably Jesus to make war against the Romans. So they came as a big crowd. They probably expected Jesus to come and beat up the Pharisees and Sadducees and chase them out of the temple. So they saw something happening. Jesus cleansing the temple, and they say, this is the Messiah we always wanted. அவர்கள் எதிர்பார்த்த மேசியா எதிர்பார்த்த விதமாய் வரவே இல்லை. They had an expectation of the deliverer and the expectation of the way the deliverance will come. விடுவிக்கிறவர் எப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, விடுதலை எப்படிதான் வரணும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா வருத்தமான காரியம் என்னவென்றால், அவர்கள் உணரல விடுதலை இயேசு எப்படிப்பட்ட விடுதலை கொடுக்கும்படியாய் வந்தார் என்று அவர்கள் உணரல.
One thing they did not realize was Jesus is the deliverer, but he came to deliver us from something much more severe and worse. எதிலிருந்து விடுவிக்க வந்தார்? மத்தேயு 1:21 சொல்லுகிறது ஆங்கிலத்திலே, his name shall be called Jesus, for he will save his people from their sins. வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சகர் தான். He is the savior, he is the deliverer, but his primary focus is to deliver us from our sins. அவருடைய முழு மெய்யான நோக்கமே, முக்கிய நோக்கமே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்கும்படியாய், ரட்சிக்கும்படியாய் வந்தார். அப்ப இயேசுவை ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி பாடி துதித்து வந்த குரல் கொஞ்ச நாள்ல அவரை என்ன சொல்ல ஆரம்பிச்சிச்சு? சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள். The voices that were proclaiming Hosanna, 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 just a few days later starts proclaiming, crucify him, crucify him. Why crucify him? He did not fulfill my expectation of deliverance. நான் எதிர்பார்த்த விடுதலை இந்த மேசையா எனக்கு செய்யல, அதனால அவரை சிலுவையில் அறையுங்கள். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொன்னவர் தான் செயல்படுகிறார். He is the same Lord who said, your ways are not my ways, your thoughts are not my thoughts. God wants to deliver us, but the deliverance begins with us from within. தேவன் நம்மை விடுவிக்கும்படியாய் விரும்புகிறார், ஆனால் அந்த விடுதலை நமக்குள்ளாக, நம் மூலமாக, நம்முடைய பாவத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. Does God deliver nations? He does. But primary focus is you and me within. பாவத்திலிருந்து விடுதலை. ஏனென்றால் ரோம ராஜ்யம் இருக்கா? இப்ப இருக்கா? இல்ல. Do you see the Roman rule now? It is no more. But is sin still there? Yes. Sin, பாவம் இருக்கா? பாவத்தின் ஆட்சி பார்க்கிறோமா? பிசாசினுடைய செயல்களை பார்க்கிறோமா? கிரியைகளை பார்க்கிறோமா? இன்றைக்கும் அந்த ஆட்சி இருக்கிறது. இயேசு இந்த ஆட்சியை, பிசாசினுடைய ஆளுகையை, பாவத்தின் காரியங்களை அழிக்கும்படியாய் இயேசு வந்தார். He came to destroy the kingdom or the rule of the evil one. He came to destroy sin. He is the deliverer, but he doesn't do it my way. He doesn't do it as you expect, as I expect. நான் எதிர்பார்க்கிற விதமாய் அவர் செய்வதல்ல. இப்ப சிலுவையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் இரட்சகராய் தான் மரிக்கிறார். When he dies on the cross, when he gives up his life, when he suffers, he dies as the deliverer. விடுதலை. இன்றைக்கு நீங்க உங்க கஷ்டத்திலிருந்து, ஒரு போராட்டத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா நாம் ஒருவேளை ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, நீங்க இது 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 செஞ்சீங்கன்னா எனக்கு விடுதலை வந்துடும். கடவுளுக்கு ஜெபம் செய்வதிலே முடிவு எப்படி வரணும்னு ஆலோசனை கூட நம்ம கொடுத்துறோம். தப்பு இல்லை, அந்த எதிர்பார்ப்பு தான் பிரச்சனையே. When we pray, we might say to God and say, God, I have this particular issue. If you would do this A, B, C, my problem will be solved. Is it wrong to bring prayers like that to God? Not wrong at all. But expecting God to obey your prayers and your voice and your way is wrong. புரியுதுங்களா? ஜெபிப்பது தப்பு அல்ல, ஆண்டவரிடத்துல நம்முடைய விருப்பத்தை தெரிவிப்பது தப்பு அல்ல. ஆனா ஆண்டவர் நான் சொன்ன மாதிரி தான் செஞ்சே ஆகணும் என்று பிடிவாதத்தில் இருக்கிறோம்ல, அதுதான் தப்பு. ஏனென்றால் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம்னு ஒப்பு கொடுத்துறோம். ஆண்டவர், எனக்கு இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு சொகுப்பான ஒரு பொண்ணு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லிடுவாங்க சில பேர். You ask for a very fair wife. Say, God, if I get a fair wife, she's like this, like this, like this, I'm very happy.
ஆனா ஆண்டவருடைய சித்தத்திற்கு நாம் ஓபன் பண்றதில்ல. we don't open ourselves up to God's will. What has God planned for you? What has God purpose for you? இதே உதாரணம் மற்ற காரியங்களை நாம் போட்டு பார்க்கலாம். We can use the same example in every context. Pray, ask, praise the deliverer, but don't expect deliverance the way you want it, but expect the deliverer to do a miracle. Amen. விடுவிக்கிறவர் ஒரு அற்புதம் செய்யும்படியாக, ஒரு விடுதலை வரும்படியாக எதிர்பாருங்க. முதலாவது நம்மை மீட்கும்படியாக விரும்புகிறார். நம்முடைய பாவத்திலிருந்து மீட்கும்படியாய் விரும்புகிறார். இன்னைக்கு விடுதலை தேவை. We need deliverance. We need to pray. Hosanna. எங்களை மீட்டுக் கொள்ளுங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்களை ரட்சிங்க. The word Hosanna is deliver us. We beg you, Lord, deliver us. We have so much issues, problems, individual problems, family problems, society problems, relation problems, all kind of problems we are facing, but we call to God to deliver us. We are not deliverers, God is. நாம் விடுதலையாக்குகிறவர்கள் அல்ல, தேவன் தாம் அந்த விடுதலை நமக்குள் கொண்டு வருகிறவர். So we also bring praise to the deliverer because he delivers his way. அவர் தம்முடைய வழியிலே நம்ம விடுதலை ஆக்குவார். அந்த விடுதலைக்காக நாம் காத்திருப்போம். அப்படியே நாம் எழுந்து நிற்போம். ஹோசானா, ஹோசானா to the King of Kings. இன்றைக்கு ஹோசானா என்ற வார்த்தை துதி ஸ்தோத்திரம் அல்ல. ஹோசானா என்று சொல்லும் பொழுது எங்களை ரட்சியும் எங்கள் இரட்சகரே, எங்களை ரட்சியும் எங்கள் இரட்சகரே என்று சொல்லுகிறோம். When we say the word Hosanna, we say, Lord, deliver us. You are our deliverer. Come, Lord, and deliver us. Just this 1 minute pray for a specific area in your life for a deliverance. இந்த ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக விடுதலைக்காக ஜெபிங்க. ஃபைனான்ஸா இருக்கலாம், மன நிம்மதி இல்லாத பிரச்சனையா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், வேலை இல்லாத பிரச்சனையா இருக்கலாம், மன அழுத்தலாம் இருக்கலாம், பாவத்தின் கட்டா இருக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. விடுவிக்கிறவர் விடுதலை பண்ணுவார். The deliverer will deliver. Hosanna, he is the Messiah. Just pray. Individually pray. Everyone pray. Pray for deliverance. பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை வரட்டும். Blood of Jesus. Blood of Jesus. பாவ சுவாபத்தை உண்டாக்குகிற பிசாசே, பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்த அப்புறப்படுத்துகிறோம். பாவத்தை விட முடியாதபடி போராடி கொண்டிருக்கிற உள்ளங்கள் விடுதலையாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகட்டும். அந்த பாவத்தை வெறுக்கிற அந்த வெறுப்பு தாங்கப்பா. அந்த பாவத்தை வெறுக்கிற அந்த வெறுப்பு தாங்கப்பா. அந்த வெறுப்பு தாங்க. உன் மேல் விருப்பம் தாங்கப்பா. உங்க மேல ஒரு விருப்பத்தை தாங்கப்பா. விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். பண பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை, கஷ்ட நாட்களை கடந்து செல்ல போகிறவர்களுக்கு ஒரு விடுதலை, போராட்ட நாட்களை கடந்து செல்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை, குடும்ப பிரச்சனைகளை கடந்து செல்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை. உம்முடைய வழிகளிலே விடுதலை வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முறையாய் ஆண்டவரே விடுதலை வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை கடந்து வருவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக ஜெபிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய விடுதலைக்காக நன்றி. விசுவாசத்தோடு நன்றி செலுத்துவோம். We thank God by faith and say, thank you, Lord. Thank you, Lord. I do not see, but I believe. I do not see yet I believe. And I say, thank you, Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய விடுதலைக்காக, அற்புதத்திற்காக, அதிசயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்களை விடுவிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விடுதலையாக்குகிறவர்களுக்காக நாம் ஒரு பெரிய கரந்தட்டு கொடுப்போமா?
We give praise, clap offering to the deliverer. Hallelujah.